அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். நல்ல வார்த்தை பாருங்க. இப்ப எசேக்கியல்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எங்க பேசுறேன்றாரு? ஏன் அங்கே பேசலாமே? நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கே போ, அங்க நான் உங்கள்கிட்ட என்ன பண்றேன். இப்ப இவரு சொல்ல அங்கே பேசலாமே. நிறைய பேருக்கு இது பிரச்சனை இல்லையா? ஏன் இங்க பேச மாட்டாரா? ஏன் இப்படி நடத்த மாட்டாரா? ஏன் அப்படி பண்ண மாட்டாரா? இல்லைங்க, அப்படி பேச மாட்டார் அவர் என்ன சொல்றாரு? நீ போ, நான் பேசுறத உனக்கு புரிய வைக்கணும். நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நான் என்ன பண்றேன் உங்க கூட. நீங்க என்ன எடுத்துங்களேன். 2004 நான் பெங்களூர் வந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எப்படி நடக்க போகுது, ஊழியம் செய்கிறதா, எங்கே ஆரம்பிக்கிறது, ஒன்றுமே எனக்கு தெரியல. இடம் தெரியாது, தெருவு தெரியாது, காசு கிடையாது, பணம் கிடையாது, எப்படி ஆரம்பிக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொன்னால் தான் நான் போவேன் அப்படின்னு நான் சொல்லி நாங்கள் உட்காந்துருந்தா, இப்போ நான் ஒரு 14 வருஷமாக என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கணும்? உடனே யாரும் வந்து கேட்குறாங்க, என்ன தெரியல பதர், ஆண்டவர் என்னவோ நடத்தவே மாட்டேன்றாரு. நானும் 14 வருஷமாக வெயிட் பண்ணியிருந்தாரு. போனால் தானே நடத்துவார். நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? நீ போ, நாங்கள் என்ன பண்ணுறேன். இப்போ நான் பாருங்க, பெங்களூர் வரும்போது நான் அவர் ஒன்னே சொன்னேன், நீ போ. அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஜூன் மாதம் ஜூலை மாதம் நான் இங்கே கிளம்பி வந்தேன் பாருங்க. நீ போன்னாரு, நான் போயிட்டேன், அவ்வளோதான். போயிட்ட உடனே அங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி போகுதுன்னு தெரியாது. நான் பாட்டு ரோடோட சுற்றிட்டு இருக்கிறேன். 20 நாளாக எங்கள் சர்ச்சை வைக்கிறது, எங்கள் ரோடை பார்க்குறது, எங்கள் தருது, எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பாட்டு நடந்துகிட்டே இருக்கிறேன் பாருங்க, நடந்துகிட்டே இருக்கிறேன். 20 நாள் ஆயிடுச்சு, இடமே கிடைக்கல. பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கிறேன். டக்குன்னு பேசுகிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம். எந்த மாதிரி வார்த்தை பாருங்க, மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல வராமல் செய்ய வந்தாருன்னு ஒரு லைட் அடிச்சு பாருங்க. ஓ, நான் ஊழியம் கொல்லணுன்றதுக்காக ஆரம்பிக்கணும்னு சுற்றிட்டு இருக்கிறேன். ஊழியம் செய்யணும்னு நினச்சா இந்த பஸ் ஸ்டாப்பே நம்ம கோயில்ரா, நம்ம தான் முடிவு வந்துச்சு பாருங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு இடம் ஆரம்பிச்சு, அடுத்தது நடத்துறாரு. அந்த இடம் வந்தோடனே 40 பேர் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டு ஆண்டவர் என்ன செய்யட்டும், இப்போ அடுத்து அவங்க ஒரு பில்டிங் இருப்பாரு. அந்த பில்டிங் போகிறேன், காசே கிடையாதுங்க என்கிட்ட. அப்போல்லாம் 1 லட்ச ரூபான்றது பெரிய காசு. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ். அதுக்கு 1 லட்ச ரூபான்றது பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நெருக்கடிமான காலம் அதெல்லாம். நேராக போனேன், அதை ஓனர்கிட்ட போனேன். ஃபுல்லாக தூசி, அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக தூசி பாருங்க. மேலே ஏறி நடந்துட்டுருக்கேன். மனதில் ஒன்று சொல்கிறார், இந்த இடத்த நீ எடுக்கின்றார். கீழே போனால் வாடகை அவன் இவ்வளோ சொல்கிறாங்க, 16,500 ரூபா. நான் என்னால் முடியவே முடியாது. 2,500 ரூபா நான் வாடகை கொடுக்குறேன், எப்படி 16,500 ரூபா கொடுக்குறது சொன்னார். நீ எடுனார். கீழே போய் உட்காந்து பேசி கீசி முடிச்ச அப்புறம் இருந்தாலும் சொல்கிறாரு, இந்த பில்டிங்கில் 6 போர்ஷன் இருக்குது, இந்த போர்ஷன் யாரும் எடுத்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்தால் யாரும் விளங்கவே மாட்டாங்களாம். அதனால தான் சர்ச்சுக்கே நான் கொடுத்தேன்றான். அந்த இடத்துக்கு கொடுத்தாரு, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். அந்தாலும் என் நிமித்தம் பெரிய ஆள் ஆகிட்டார் பாருங்க. பாருங்க, நமக்கு தெரியல. அடுத்து ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு முன்னே அட்வான்ஸ் கொடுத்தோம், ஏமாந்தோம், தோல்வி அடைஞ்சோம், உட்காந்தேன். என்னாண்டவர் நம்மளை காசு ஏமாத்திட்டானே, என்ன பண்ணுறது. ஒன்றும் பாருங்க, அவர் உடனே தளர்ந்து போய் அப்படியே நம்மளை குறிக்கி வச்சிடல. அப்படியே அது பயப்படாத, திகையாத, நானும் தேவை, நானும் கூட இருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் ஆவியானவர் பேசுவாருங்க. அந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவார், இந்த இடத்த கொண்டு வந்து காமிச்சார். 240 ரூபா கையில் வச்சுட்டு இந்த இடத்த வாங்குவார். எப்படி முடியும், எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம்? நீங்க அங்க போ, நாங்க அதே விசுவாசிக்கிறீங்க. நம்ம ஆட்கள் நான் திரும்ப சோப்பாலே உட்காந்துடணும், எல்லாத்தையும் சொல்லிடணும். நீ என்ன பண்ணினா அங்கே போனீங்கன்னா 2007 நான் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்க இதெல்லாம் செய்வாங்க. நான் சொல்லது உங்களுக்கு விளங்குதா? தெரியாது. ஆனால் இப்போ சொல்கிறேன், இதுவரையும் நடத்தினார், இனிமேல் இன்னும் சூப்பராக நடத்துவார். இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரணும். சொல்லுங்கள், அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரணும். சிக்னலே எல்லா இடத்துலையும் ஹலோ 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 ஹலோன்னு கத்திருந்தா கத்தினே தான் இருக்கணும். சிக்னல் இல்லாத இடத்துல நீங்கள் எத்தனை முறை கத்தினாலும் ஹலோ தான். அது நான் கத்தினே இருக்கிறேன், கேட்கவே மாட்டேன். எப்படி கேட்கும்? எங்கே சிக்னல் அடிக்குதோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், நின்று கத்த கூட தேவையில்லை. ஹலோ, நான் சொல்லுங்கள், நல்லா கேட்குது இப்போ அப்படின்னு. நான் சொல்லது விளங்குதா? சிக்னலே இல்லாத இடத்துல கத்தின்னு இருக்கிற கதையை அப்புறம் நீங்கள் நம்ம ஆண்டவரே 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 ஏன் இவ்வளோ கத்து பரலோகமே கிழிஞ்சிற மாதிரி இது பாருங்க. இல்லை, ரொம்ப தெளிவாக கர்த்தர் நடத்த வல்லவரார். ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையில் அப்படி தான் பாருங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். பேதுரு சொல்கிறார், நீ போனால் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் புறஜாதிகளாச்சு, எப்படி போகிறது போன்றார் அவர். இவர் உடனே போகிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆச்சு பாருங்கள், வாட்சி எல்லாம் சொல்லிகிட்டே வராரு. சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது இவர் உடனே பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். உடனே காரியம் எப்படி மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாங்க 10, எதை நான் போய் சொல்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்களா நீங்கள்? வாங்க 10ஆம் அதிகாரம் 42க்கு வாங்களேன். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும்
தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எப்போ அவன் வந்து அங்க நின்று அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்க ஆவியானவர் காரியத்தை வாக்கியம் பண்றார். எத்தனை நான் சொன்னது விளங்குது? வராம எப்படி செய்யும்? இல்லாண்டவரே நீங்க முதல்ல ஏதாவது பண்ணுங்க. இல்ல, அவன் பேசிக்கொண்டிருக்கையில், சொல்லுங்க பேசிக்கொண்டிருக்கையில். அப்ப ஆவியானவர் எப்ப வேலை செய்வாரு? நம்ம எப்ப போய் அவர் சொல்ற இடத்துல நிக்கிறோமோ அப்ப அவர் அதை செய்ய அவர் வல்லவராரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏமே நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இல்ல இல்ல நீ போய் நில்லுன்னா நில்லு, அவ்வளவுதான். அவங்க போய் அவர் சொல்ற, நீ போய் பள்ளத்தாக்கில், எசேக்கியேல் கிட்ட சொல்ற, நீ போய் அந்த பள்ளத்தாக்கில் நில்லு, அங்கே நான் உன்னுடனே, நீங்க பேசினாதான் அங்க போவேன், நீ போனாதான் நான் பேசுவேன். நான் சொல்றது வழங்குதா? நான் அடம் பிடிப்பேன், நீ என்ன வேணா பண்ணிக்குவேன், நான் செவத்துல முட்டிக்குவேன், ஓங்கி ஓங்கி முட்டிக்குவேன், நான் உங்க விட்டு போயிடுவேன், தயவு செஞ்சு இப்பயே கிளம்பிடு நீ. நான் சொல்றது வழங்கு. இதெல்லாம் ஜனங்க பேசுற டைலாக் பார்த்துருக்கீங்களா? அப்படியே சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் இந்த மாதிரிலாம் வீம்பெல்லாம் பண்ண முடியாது அவர்கிட்ட. எத்தனை பேர் தெரியும் அவர்கிட்ட வீம்பெல்லாம் காட்ட முடியாது. அப்படியே பின்னாடியே மகனே மகனே வேணா மகனே போகாத மகனே, அம்மா ஸ்கூலுக்கு போகும்போது கெஞ்சின்னு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி நினச்சிட்டிங்களா? இல்லை இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். வா திரும்பி வந்து நீயே என்ன பண்ணு, அந்த நில். எவ்வளோ அருமையான வார்த்தை பாரு, வந்து நில்லு, அந்த இடத்துல நில்லு, நான் உனக்கு நான் பேசுகிறேன், நான் சொல்கிற வார்த்தைகள் கேள். அப்படியே போய் வாட்சி பாருங்க, எலும்பை பார்க்குறான், பார்த்து சொல்கிறார், இப்போ அந்த எலும்பை பார்த்து பேசுன்றாரு. பள்ளத்தாக்கில் எலும்பு தான் இருக்குது, அந்த எலும்புக்கிட்ட தான் அவனை கொண்டு போகிறார், பேசுன்றார், பேசுகிறான். எல்லா உயிர்களுடையதாக மாறுதாங்க. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். வந்தால் காது திறந்தா கூடாரத்துக்குள்ளே போனால் கர்த்தர் பேசுகிறாருங்க. ஏமே